ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சூப்பரான வித்தியாசமான ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எத்தனையோ வகை ஊறுகாய் செஞ்சுருப்பீங்க, ஆனால் ஒரு தடவை இந்த ஊறுகாயை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் பக்காவான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஊறுகாய் ரொம்ப பிடிச்சவங்க இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஜூஸியாக பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்கிற இந்த ஊறுகாயை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 3 முருங்கைக்காயை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிக்குங்க. தொடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு காய் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி காரம், எண்ணெய், உப்பு எல்லாமே அதிகமாக சேர்த்துக்குங்க. 1/3 கப் புளி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற நாரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி. இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சிட்டு காய வச்சுடுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சிக்குங்க. இப்போது இது கூட 3 தக்காளி சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். நான் மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக தக்காளி வேணால் கூட சேர்த்துக்கலாம். இந்த புளி உப்பு கூடயே தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்குங்க. இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு வறுத்துக்குங்க. ரொம்ப கருக விடாமல் லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்தா போதும். வெந்தயம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கடுகு நல்லா வெடிச்சிருக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு கடாயில் 3/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் முருங்கைக்காய் அதிகமாக எடுக்கிறதா இருந்தால் 1 கப் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. காயோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு காயை மட்டும் தண்ணி எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போது அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்குங்க. 4 வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. 20 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டுடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளி பேஸ்ட்டை இதோடு சேர்த்துருங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காய் இதில் சேர்த்துருங்க. வெந்தயமும் கடுகும் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரையும் இதோடு சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் காரம் அதிகமாக இருக்காது, இதை கலருக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். வெறும் மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள், தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு முருங்கைக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு.
ஊறுகாய் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஊறுகாயும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்குங்க. இந்த ஊறுகாவை நீங்கள் 3 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூடான சாதத்தோட இந்த முருங்கைக்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். எத்தனையோ ஊறுகாய் செஞ்சுருப்பீங்க. ஒரு தடவை முருங்கைக்காய் ஊறுகாய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளோட அளவையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.